ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம வந்து யாரையும் திட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து மேட்ச் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இந்த பைத்தியக்காரனை பார்த்த கடுப்பாகுது. இவங்க அப்பம் பண்ணுறதே ஓவரு, அதில் இவன் பண்ணுறது தாங்க முடியல. யாராவது தயவுசெய்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கு அடித்து இல்லை மெயில் அனுப்பி இந்த பைத்தியக்காரனை முதல்ல எடுக்க சொல்லுங்க ஐயா. ஏன்னா இவன் வந்து விஜய் சங்கரை வந்து அந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணுறான். ஆனால் விஜய் சங்கர் வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. அது ஒரு சிலருக்கு ஒரு சில நேரம் படும் படாது அது. ஆனால் அதை நம்ம சொல்லலாம், வியூவர்ஸ் நம்ம சொல்லலாம். ஆனால் கமெண்ட்ரி பண்ணுற அந்த நாய் வந்து என்னென்ன பேச்சு பேசுது. விஜய் சங்கர் அவுட் ஆக்குறாதீங்க, இல்லை ஸ்கோர் அதிகம். ஏன்டா பைத்தியக்கார, விஜய் சங்கருக்கு பின்னாடி எவன்டா இருக்கான்? அங்கே டீமே ஒன்றும் இல்லை. அதில் விஜய் சங்கரை எடுத்துடாதீங்க. 4 கேட்ச் விட்டுட்டானுங்க. விஜய் சங்கர் ஏதோ என்னது ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். ஏன்டா பைத்தியக்காரா, நீ வந்து உங்கள் அப்பங்கிற அந்த ஒரு இதை வச்சு தானடா நீ டீமுக்குள்ளே வந்த. நீ என்னமோ பெரிய இவனாட்டம் சச்சின் மாதிரி ஆடிட்டு போயிட்டியாடா. ஒரு இலவம் ஆடத்தில்லைன்னா உனக்கு கழுத்தை மட்டும் அடித்து வெளியே தூக்கி தள்ளி போட்டானுங்க. நீ ஒரு யூடியூப் வச்சுக்கிட்டு உங்கள் அப்பனும் நீயும் வச்சுக்கிட்டு என்னத்தையோ பண்ணிட்டு கிடந்தீங்க. என்னத்தையோ பார்த்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்காரன் ஒரு நூலில் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறான். முதல்ல அவனை சொல்லணும், அந்த பைத்தியக்காரனை. நீ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்காரன் என்னைக்கு எல்லா ஜாதிகளுக்கும் வாய்ப்பு கொடுக்குறியோ அன்னைக்கு தான்டா விளங்கும். இல்லை கமெண்ட்ரியாக ஒழுங்காக பண்ணி தொலைங்கடா. நீங்கள் எவனும் இருந்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் அதெல்லாம் பற்றி நினைக்கிறது கிடையாது. நீ என்னமோ பெரிய யுவனாட்டம் விஜய் சங்கர் கிழிச்சிட மாட்டானா அப்படி இல்லை. ஏன்டா வன்மத்தை பூரா விஜய் சங்கர் மேலே காட்டிக்கிட்டு இருக்கிற? நீ யோக்கியனாடா? கடுப்பாக ஆகிட்டுருக்கு. அதாவது ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் இருந்து இந்த நூல் குரூப்பு பண்ணுறத பார்த்தா நானே ஊரில் பண்ண கமெண்ட்ரியே சூப்பராக இருக்கும் போல் தெரியுது. அந்த அளவுக்கு நம்மளே அங்கே போய் நீட்டாக பண்ணிடலாம் போல் தெரியுது இவனுங்க பண்ணுறத பார்த்தா. என்னது என்ன இலவோ பேசிகிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை முதல்ல ஒழிச்சு கட்டணும்டா.